தன்வாழ்த்து ஆட்டோ சஜஷன் என்ற நிலையிலே அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்வுகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் என்று சொல்வோம். ஒவ்வொரு வார்த்தையும் மகிழ்ச்சி அவர்கள் எப்படி திட்டமிட்டு அமைத்திருக்கிறார்கள். இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? உடல் நலம், நீண்ட ஆயுள் வேணும், நிறை செல்வம், உயர்வுகள், மெய்ஞானம். போதும். இது மனிதனுடைய ஒரு நல்ல வாழ்க்கைக்கு, அமைதியான வாழ்க்கைக்கு, நிறைவான வாழ்க்கைக்கு இது போதுமானது. இதுக்கு மேல நம்ம என்னவெல்லாம் வேணும்னு நினைச்சா கூட இதுக்குள்ள கொண்டு வந்துடலாம். அதுல இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது அந்த நிறை செல்வம் என்று சொல்லக்கூடியது. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையிலே பொருளாதாரம் என்பது மிக மிக முக்கியமானது. மிக மிக முக்கியமானது. பொருள் இருந்தால்தான் இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. பொருள் இல்லை என்று சொன்னால் இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். அதனால்தான் வள்ளுவர் சொல்கிறார், பொருள் இல்லாருக்கு இவ்வளவும் இல்லை. இன்னொன்று சொல்லி முடிப்பார் அதோட சேர்த்து. என்ன சொல்லுவாரு? அருள் இல்லாருக்கு அவ்வளவு இல்லாமையாங்க. அப்ப இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பொருள் என்பது அவசியம், அவசியம் வேண்டும். அதே போன்று நாம் இன்னும் அந்த இறைவனை நோக்கி பயணத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அருள் என்பதும் அவசியம்தான். இன்னைக்கு நம்ம எல்லாரும் பொருள் சம்பாதிக்கிறோம், பொருள் வேண்டும் என்று சம்பாதிக்கிறோம். கண்டிப்பாக பொருள் என்பது வேண்டும் தான். நமது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பொருள் வேண்டும். அதே சமயத்தில் அருளும் வேண்டும், அருளும் வேண்டும். அந்த இறைவனை நோக்கி பயணத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அருளும் வேண்டும். சரி, அந்த பொருள் எவ்வளவு வேண்டும்? நமக்கு எவ்வளவு வேண்டும்? அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சி செய்கிறார்கள். ஒரு மனிதன் சந்தோஷமாக இருப்பதற்கு என்ன என்ன காரணங்கள் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி செய்கிறார்கள். அப்படி ஆராய்ச்சி செய்து அவர் 3-4 முக்கிய காரணங்களை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன என்ன இருந்தா நம்ம சந்தோஷமா இருப்போம்? ஏதோ ஒன்று சொல்லுங்க, தெரிஞ்சது. உடல் ஆரோக்கியம் முதல். உடல் ஆரோக்கியம் இருக்கணும். அன்றாடம் வருமானம். அன்றாட வருமானம். என்னை சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். வெரி குட். அதுக்கு அடுத்தது பகை இல்லாத ஒரு தன்மை இருக்கும். என்னை சுற்றி பகை இல்லாத உணர்வு இருக்கணும். வெரி குட், வெரி குட். நல்ல கருத்துக்கள் சொல்லியிருக்கேன். வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அந்த அறிஞர்கள் ஐயா சொன்ன மாதிரி தான் ஆராய்ச்சி செய்து அவர்கள் ஒரு 3-4 காரணங்களை சொல்கிறார்கள். ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக பொருள் வேண்டும், பொருள் வேண்டும். அடுத்தது, அவன் சந்தோஷமாக இருப்பதற்கு உறவுகள் வேண்டும், உறவுகள் வேண்டும். அடுத்தது, அவன் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலை அவனுக்கு பிடித்ததாக இருக்க வேண்டும், பிடித்ததாக இருக்க வேண்டும். இந்த 3 தான் முக்கியமான காரணங்கள் ஒரு மனிதன் சந்தோஷமாக இருப்பதற்கு என்று அந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். அதில் ஒவ்வொன்றுடைய பங்கு என்ன? பொருள் எவ்வளவு இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம். அப்படி ஆராய்ச்சியில் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய பொருள் பணம் கண்டிப்பாக வேண்டும். ஆனால் உங்களுடைய பொருள் பணம் உங்களுடைய சந்தோஷத்தில் எவ்வளவு பங்கு வகிக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய மொத்த சந்தோஷத்தில் பொருள் என்பது 10% பங்கு வகிக்கிறது. நம்ம நினைக்கிற பொருள் இருந்தால் நம்ம 100க்கு 100 சந்தோஷமா இருக்கலாம். இல்லை, உங்களுடைய மொத்த சந்தோஷத்தில் பொருள் என்பது 10% சந்தோஷம். அடுத்த ஒரு 40% சந்தோஷம் உங்களுடைய உறவுகள், கணவன், மனைவி, அண்ணன், தம்பி, பெற்றோர், பிள்ளைகள், சமுதாயம், உறவினர்கள், நண்பர்கள் என்று எப்படி அந்த உறவுகளை காக்கிறீர்களோ அதுதான் 40% சந்தோஷத்துக்கு காரணம். பொருள் வேண்டும், பொருள் இல்லாமல் இருக்க முடியாது. அடுத்து 40% சந்தோஷம் அந்த உறவுகள். அப்ப உறவுகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மகிழ்ச்சி சொன்னபடி டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ், சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம், இவை இருந்தால்தான் உறவுகள் நீடிக்கும். அது அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, சித்தப்பா பெரியப்பா, மாமன் மச்சா, அந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, அல்லது நண்பர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அது நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் இவை எல்லாம் இருந்தால்தான் உறவுகள் நீடிக்கும். அடுத்து சொல்றாங்க, இன்னொரு 40% நீங்கள் எந்த வேலையை செய்கிறீர்களோ அதை விரும்பி செய்கிறீர்களா, விரும்பாமல் செய்கிறீர்களா, அது 40% காரணம். 40% காரணம்.
இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் படிக்கிறாங்க, இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, டாக்டர் படிக்கிறாங்க. படிக்கிறது ஒன்றா இருக்கும், கடைசியில் வேலை பார்க்கறது ஒன்றா இருக்கும். ஏன்னா கடைசி வேலையை பார்ப்பாங்க, என்னமோ தலையெழுத்துன்னு சொல்லி வேலை பார்ப்பாங்க. ஏன்னா பார்க்கணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை நடத்தணும். அவங்க படிச்சது ஒரு பயாலஜி படிச்சிருப்பாங்க, ஜியாலஜி படிச்சிருப்பாங்க, கம்ப்யூட்டர் படிச்சிருப்பாங்க. கடைசியில் அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அது ஒரு மன நிறைவு இருக்காது. அப்போ விரும்பி செய்யக்கூடிய வேலை, அல்லது நம்ம ஒன்று பண்ணணும், இப்படி வேலை கிடைச்சிருச்சு பரவாயில்லை, கிடைச்ச வேலையை விரும்பி செய்யணும். என்ன வேலை கிடைத்ததோ அந்த வேலையை விரும்பி அதை ஏற்றுக்கொண்டால் அங்கே ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அப்ப நம்ம எந்த வேலையை செய்தால் அந்த வேலையை விருப்பத்தோடு செய்தால் அது ஒரு சந்தோஷம் அதிகமாகிக் கொண்டிருக்கும். கடனே வந்து தொலைஞ்சிட்டுனே என்ன பண்றது அப்படின்னு சொன்னாங்க, அவங்க சந்தோஷம் இல்லாம போயிடும். ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற போது அவர் விருப்பத்தோடு வந்து இந்த மாணவர்களுக்கு நான் நன்றாக சொல்லிக் கொடுப்பேன், இந்த மாணவர்கள் அத்தனை பேரையும் நாட்டில் ஒரு முக்கியமானவர்களாக மாற்றுவேன், பெரிய பெரிய விஞ்ஞானியாக மாற்றுவேன், அறிஞர்களாக மாற்றுவேன் என்று அந்த மன உறுதியோடு சொல்லிக் கொடுத்தால் அது சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த நிலை அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், மேலும் மேலும் ஆனந்தத்தை கொடுக்கும். அங்கு கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களும் மிக நல்லவர்களாக இருப்பாங்க. இப்ப சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கும் சில பசங்களுக்கு படிக்கும்போது 10வது 12வது அவனுக்கு நல்ல மேத்ஸ் ரொம்ப பிடிக்கும், பிசிக்ஸ் பிடிக்கும், கெமிஸ்ட்ரி சிலருக்கு பிடிக்கும். ஏன்னு நல்ல ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா அந்த மேத்ஸ் வாத்தியார் நல்லவர், அந்த கெமிஸ்ட்ரி வாத்தியார் நல்லவர், அன்பா சொல்லிக் கொடுப்பாரு, கருணையா சொல்லிக் கொடுப்பாரு, அந்த சப்ஜெக்ட் புரியும். இப்ப சில இடத்துல பார்த்தாக்க நான் வந்து பிசிக்ஸ் வாத்தியார் தான் சார், இந்த பிசிக்ஸ்னால நான் போக மாட்டேன் சார் பசங்க. ஏன்னா சொல்லிக் கொடுக்கின்ற போது கொஞ்சம் அன்பு குறைந்தாலோ கருணை குறைந்தாலோ அது மனசுக்குள்ள போய் பதியா. அப்ப சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் எவ்வளவு அன்பாக இருக்கிறார்கள், தரமாக இருக்கிறார்கள் என்பதை பொறுத்தவரை அது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி அதை நல்ல முறையில் நம்ம மாணவர்களுக்கு கொண்டு செல்ல முடியும். அதனாலதான் நம்ம சொல்றது, எல்லா ஆசிரியர்களும் நம்முடைய மனவளக்கலை பேராசிரியர்களாக வந்து விட்டால் கண்டிப்பாக அவர் சொல்லிக் கொடுக்க எந்த சப்ஜெக்ட் சொல்லிக் கொடுத்தாலும் சரி அது மனவளக்கலை தானாக வந்துடும், மனவளக்கலை தானா வந்துடும். நீங்க பார்த்து மனவளக்கலையில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அறநிலையெல்லாம் நீங்க எங்க போய் எதை பேசலாம் கடைசியில் மனவளக்கலை தான் முடிப்பீங்க. அது கல்யாண வீடா இருந்தாலும் சரி, வேற திருவிழாவாக இருந்தாலும் சரி, பேசி பிடிக்கும்போது மனவளக்கலை தான் முடிப்பீங்க. அது ரத்தத்தோட ஊறி போயிடும். நீங்க பயிற்சி பண்ண தானா வந்துடும். அப்படி அந்த ஆசிரியர்கள் ஈடுபாட்டோடு சொல்லிக் கொடுத்தால் கண்டிப்பாக அந்த சப்ஜெக்ட் அவங்களுக்கு பிடிக்கும். அப்படி நாம் எந்த வேலையை பார்த்தாலும் அந்த வேலையை விரும்பி செய்யக்கூடியதாக இருந்தால் இன்னொரு 40% சந்தோஷம் இருக்கும். இன்னும் 10% அதுக்கு பல காரணங்களை சொல்கிறார்கள். அப்ப நம்முடைய மொத்த சந்தோஷத்துக்கு காரணம் பணம், உறவுகள், நாம் பார்க்கக்கூடிய வேலையை விரும்பி செய்கிறோமா இல்லையா என்பது பொறுத்து. அதில் 10% நம்முடைய பொருளாதாரம் வேண்டும். பொருள் எல்லாருக்கும் விளங்கவில்லை, கண்டிப்பாக அந்த பொருள் வேண்டும். அப்ப அந்த பொருளையும் எப்படி சேமிக்க வேண்டும் என்பதற்கு மகிழ்ச்சி அவர் சொல்கிறார்கள். பொருளை நம்ம எப்படி சேமிக்கலாம்? அந்த பொருள் நம்முடைய உழைப்பின் மூலமாக வந்ததாக இருக்கணும். அந்த உழைப்பு எப்படிப்பட்ட உழைப்பாக இருக்கலாம்? பொதுவாக உழைப்பை 2 வகையாக பிரிக்கலாம். உடல் உழைப்பு, மூளை உழைப்பு. ஒரு மரம் வெட்டுறாங்க, ரோடு போடுறாங்க, வீடு கட்டுறாங்க, இதெல்லாம் உடல் உழைப்பு. அதே மாதிரி மூளை உழைப்பு, அது உதாரணம் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். அது யார உதாரணம் சொல்லலாம்? உடல் உழைப்புக்கு ரோடு போடுறவங்கள, மரம் வெட்டுறவங்கள, வீடு கட்டுறவங்கள, விவசாயத்துக்குள்ள போய் செய்யறவங்க, இதெல்லாம் உடல் உழைப்பு வேணும். அது மாதிரி மூளை உழைப்பு, வெரி குட், ஐடி ஃபீல்ட் இருக்கவங்க, ஆசிரியர்கள், சொல்லுங்க, கம்பெனியில சயின்டிஸ்டா இருக்கிறவங்க, கம்பெனியில போய் நீங்க மிஷின் ஆப்ரேட் பண்றீங்கன்னா உடல் உழைப்பாயிடும். கம்பெனியில போய் இன்னைக்கு நீங்க சிஎன்சி மிஷின் வச்சுக்கிட்டு அங்க கம்ப்யூட்டர் உதவி வச்சு செய்றீங்கன்னா அது அறிவின் உழைப்பு வந்துடும். ஆமா, அந்த 2 உழைப்பு. இன்னைக்கெல்லாம் மூளை உழைப்பு அதிகமாகி கொண்டிருக்கிறது, உடல் உழைப்பு குறைந்து கொண்டிருக்கிறது. 100 பேர் செஞ்ச வேலையை இன்னைக்கு 2 மிஷின் செஞ்சு போயிடுது. அப்ப அந்த மிஷின் ஆபரேட் பண்ணக்கூடிய அறிவு இருந்தா போதும் அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியும். அப்ப எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, உடல் உழைப்பின் மூலமாக வந்த பணமாக இருக்கணும் அல்லது அறிவின் உழைப்பின் மூலமாக வந்த பணமாக இருக்கணும். இந்த பணம் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கணும்.
இது இப்படி வராத பணம் எதுவாக இருந்தாலும் அதை நம்ம சமுதாயத்தில் நம்ம எடுத்துக்கொள்கிறோம், அவ்வளவுதான். அது ஒரு குற்றம். நான் இன்று வாழ்க்கை நடத்துகிறேன், 3 வேளை சாப்பிட்றேன், துணிமணி போடுறேன், கார் வச்சிருக்கிறேன், எல்லாம் தாராளம் வச்சுக்கலாம். இதுக்கு எல்லாம் காரணம் ஒன்று எனது உடல் உழைப்பாக இருக்கணும், அல்லது எனது மூளை உழைப்பாக இருக்கணும். இந்த ரெண்டுமே இல்லாம இன்னைக்கு இந்த ரெண்டும் இல்லாம எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர்கள் என்ன, அந்த சமுதாய வளத்தை சுருட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க வேலை செய்யறதில்ல, ஆனா 3 வேளை சாப்பிட்றாங்க, துணிமணி போடுறாங்க, வசதியா இருக்கிறாங்க. அப்ப யாரோ உழைத்த உழைப்பை இவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள், அவ்வளவுதான். அப்ப இவையெல்லாம் நம்ம மூலமா வந்ததா இருக்கணும். அப்ப நீங்க பெண்கள் நினைக்கலாம், நம்ம எல்லாம் வீட்டுல இருக்கிறமே, நம்ம உழைக்கிறது இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கும்போது அவர் வேலைக்கு போவார், சம்பாதிப்பார், 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. வீட்டில் அந்த அம்மா வீட்டை பார்த்துட்டு இருக்கோம், குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கோம். அவர்கிட்ட கேட்பாங்க, எங்க நீங்க என்ன பண்றீங்க? நான் இந்த மாதிரி வேலைக்கு போறீங்க, நல்லா சம்பாதிக்கிறேன். வீட்டில் அந்த அம்மா சும்மா தான் இருக்குங்க. பெரும்பாலும் கேட்டுக்கிறது, வீட்டில் அந்த அம்மா வீட்டில் சும்மா தான் இருக்கணும். நீங்க என்ன பண்ணணும், நீங்க செய்யற ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு சம்பள பட்டியல் போட்டுக்கணும். தினம் சமையல் பண்றதா மாசத்துக்கு 5,000, குழந்தைகளை பார்க்கறதா 25,000, உறவுல போயிட்டு வரலாம் ஒரு 20,000. இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு 1.5 லட்சம் வந்துடும். உங்களுக்கு 1.5 லட்சம் வந்துடும். அதனாலதான் லேடிஸை நீங்க வீட்டுல சும்மா இருக்க நினைக்க வேண்டாம், நீங்க ஹோம் மேக்கர் என்று சொல்வார்கள். கண்டிப்பாக நீங்கள் உழைக்கக்கூடிய உழைப்பு தான் அந்த வீட்டிலே ஒரு அமைதி இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. நீங்க நிறைய வீட்டுல 2 பேர் கணவன் மனைவி 2 பேர் வீடு வேலைக்கு போறாங்க. ஏன்னா பணம் வேணும், பணம் வேணும், 2 பேர் வேலைக்கு போறாங்க. அந்த குழந்தைகளோட பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, கொஞ்சத்துக்கு நேரம் இல்லை, அந்த குழந்தைகளுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்கு நேரம் இல்லை. அப்ப நீங்கள் வீட்டிலே இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த குறையெல்லாம் நீக்குகிறீர்கள், அந்த குழந்தைக்கு அன்பு காட்டுகிறீர்கள், நல்லவராக வளர்க்கிறீர்கள், உங்களுடைய உறவுகளை எல்லாம் கவனித்துக் கொள்கிறீர்கள். அதனால வீட்டில் இருக்கிறது சும்மா இருக்கிறது நல்ல. ஆனா பொதுவா ஆண்கள் சொல்லி பழகியாச்சு, அந்த மாதிரி என்ன செய்து வீட்டுல சும்மா இருக்கு அப்படின்னா. நீங்க நிஜமாவே கொஞ்ச நாளைக்கு நான் கம்பெனிக்கு போறேன், நீங்க வீட்டுல இருந்து சொல்லி பாருங்க, மாத்தி பார்த்தா முடியுமான்னு பாருங்க. முடியாது. 10 நிமிஷம் குழந்தைய பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட வேலைகளை நீங்கள் செய்து கொண்டு, அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நம்ம சும்மா இருக்க முடியாது நினைக்க வேண்டாம். நீங்கள் செய்யக்கூடிய அந்த வேலைகள், இந்த தபம், அதுதான் அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி நம்முடைய வருமானம் என்பது நம்முடைய உடல் உழைப்பின் மூலமாக அல்லது மூளை உழைப்பின் மூலமாக அந்த வருமானங்கள், அதில் நீங்க எவ்வளவு வேணாலும் சம்பாதிங்க, சம்பாதிச்சதை உங்க அளவுக்கு வச்சுக்கிட்டு அதற்கு அதிகமாக இருப்பதெல்லாம் நீங்கள் சமுதாயத்துக்கு கொடுத்துடலாம். அப்ப எவ்வளவு செல்வத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். நமக்கு அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு செல்வம் நமக்கு வேண்டும். உணவு வேண்டும், உடை வேண்டும், இருப்பிட வேண்டும், மற்ற வாழ்க்கை வசதிகளுக்கு வேண்டிய செல்வம் நமக்கு வேண்டும். இது நமக்கு அத்தியாவசிய தேவைகள். உணவு இல்லாமல் இருக்க முடியாது, உடை இல்லாமல் இருக்க முடியாது, இருப்பிடம் இல்லாமல் இருக்க முடியாது. மற்ற சின்ன சின்ன வாழ்க்கை தேவைகள் நமக்கு இருக்கு, அதுக்கெல்லாம் நமக்கு வேணும். அப்ப இந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு பணம் வேணும். அதுக்கு மேல நமக்கு இறைவன் நம்ம செய்யக்கூடிய தொழிலையோ வருமானத்திலே கொடுக்கிறாங்கோ, அந்த வருமானம் சமுதாயத்திற்காக தான் போய் சேரணும், வேற வழி கிடையாது. எப்படி இருந்தாலும் சமுதாயத்துக்கு தான் போய் சேரும். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய செல்வம் எல்லாம் அது சமுதாயத்துக்கு தான் சென்று சேரும். நம்ம வச்சுட்டு அது ஒன்றும் செய்ய முடியாது. ஐயா அவரோட செல்வம் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் அவர் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு, கம்பெனியில் 100 பேருக்கு 1000 பேருக்கு வேலை போட்டு கொடுக்குறாரு, அத்தனை வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குறாங்க, அங்கே போய் சேரும். அது சமுதாயத்துக்கு தான் போய் சேர வேண்டும். நம்மால ஒரு அளவுக்கு மேல அந்த செல்வத்தை நேரடியாக அனுபவிக்க முடியாது. நீங்க நினைச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு தஞ்சாவூர் பக்கம் ஒரு 1000 ஏக்கர் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் நெல் ஒரு 30,000 மூட்டை வருதுன்னு வச்சுக்கல. அந்த 30,000 மூட்டை நெல் நம்ம சாப்பிட முடியுமா? நம்ம வயிறு கொள்ளுமளவு தான் சாப்பிட முடியும். அதுக்கு மேல இருக்கிற சமுதாயத்துக்கு கொடுத்து தான் தீரணும். அது மாதிரி இங்கெல்லாம் திருப்பூர்ல பார்த்தா எல்லாம் டெக்ஸ்டைல் மில் நிறைய இருக்கு. உங்களுக்கு 5 மில் இருக்கலாம், 10 மில் இருக்கலாம். அது நிறைய உற்பத்தி பண்றீங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம ஒரு நேரத்தில் ஒரு வேஷ்டி சட்டை ஒரு சேலை தான் கட்ட முடியும். இல்லைங்க எனக்கு டெக்ஸ்டைல் மில் இருக்கு, ஏன்னா நான் ஒரே நேரத்தில் 5 சட்டை போடுவேன், 10 சட்டை போடுவேன், அது கோமாளி மாதிரி இருக்கும். அப்போ there is a limitation. நமக்கு பொருள் இருந்தாலும் அதை அனுபவிப்பதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. அது மாதிரி நீங்கள்
வசதிக்கு ஏற்ப நம்ம வீடுகளை பெருசா கட்டிக்கலாம், எவ்வளவு கட்டிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா நீங்க நல்லா பாருங்க, இந்த உடல் நின்றால் கால் அளவு, படுத்தா உடல் அளவு, இவ்வளவுதான் இந்த பூமி அனுபவிக்க முடியும். நீங்க எவ்வளவுனா பெரிய வீடு கட்டு, 10,000 சதுரடி. சமீபத்திலாம் பார்த்தோம், அவங்க அந்த அம்பானி எல்லாம் வந்து ஒரு பெரிய வீடு கட்டிருக்காங்க. வேலைக்காரங்க மட்டுமா 500 பேரா இருக்கட்டுமே. எவ்வளவு பெரிய வீடு கட்டினாலும் தூங்கும்போது ஒரு வீட்டில் தான் தூங்க முடியும். இல்லை சார், நான் பெரிய வீடு கட்டிட்டேன், இது 20,000 சதுரடி இருக்குது, ராத்திரி படுத்து உருண்டுகிட்டே தான் இருப்பேன். ஏன்னா வீடு போல அனுபவிக்கணும்ல, அதெல்லாம் முடியாது. இவ்வளவுதான் நம்முடைய லிமிட்டேஷன். அப்ப தாராளமாக நம்முடைய எல்லைகளுக்கு உட்பட்டு நாம் சேர்த்துக் கொள்ளலாம், அதை அனுபவிக்கலாம். அதைத்தான் இங்கே மகிழ்ச்சியோடு நிறைய செல்வம் என்று சொல்கிறார்கள். இதற்கு எனக்கு செல்வம் வேண்டும், நான் பட்டினியாக இருக்க முடியாது, உணவு வேண்டும், எனக்கு உடை வேண்டும், ஒரு நாகரிகமான வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு உடை வேண்டும். அடுத்ததாக எனக்கு வாழ்வதற்கு எனக்கு ஒரு இருப்பிடம் வேண்டும், மற்ற வாழ்க்கை வசதிகளை பூர்த்தி செய்வதற்கு எனக்கு செல்வம் வேண்டும். அப்ப இந்த அளவிற்கு எனக்கு அவசியமான செல்வம் இது வேண்டும். அதற்கு மேலாக இருப்பது எல்லாம் அது இந்த சமுதாயத்திற்கு போய் சேர வேண்டிய செல்வம். அப்ப இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு இருந்தாலே போதும். அதனால செல்வம் இல்லையே என்று யாரும் வருந்த வேண்டாம். இந்த அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு செல்வம் இருந்தால் அது போதுமானது. அதற்கு மேல் எவ்வளவு வந்தாலும் அது சமுதாயத்திற்கு செல்ல வேண்டிய செல்வம், சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டிய செல்வம். ஆகவே இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் நமக்கு இருப்பதைத்தான் நாம் நிறைவான செல்வம் என்று சொல்கிறோம். அது குறைஞ்சி போச்சுன்னா, நம்ம 3 வேளை சாப்பிடணும், 2 வேளை சாப்பிட்றோம்னா அது குறைஞ்சி போச்சு, பத்தாது. நமக்கு நினைச்ச மாதிரி நமக்கு வேலைக்கு போறோம், டெய்லி ஒரு ட்ரெஸ் போடணும், படம் இல்லைன்னா அங்கே வாழ்க்கை சரியா இருக்காது. நம்ம குடியிருக்கிறதுக்குள் வீடு இல்லாம எங்க துவைச்சிட்டு இருந்தோம்னா அதுவும் சரி இருக்காது. அப்ப அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் செல்வம் வேண்டும், உணவு வேண்டும், உடை வேண்டும், இருப்பிட வேண்டும், மற்ற அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு செல்வம் வேண்டும். இதைத்தான் நிறைய செல்வம் மகிழ்ச்சியோடு சொல்கிறார்கள். இதற்கு மேல் எவ்வளவு இருந்தாலும் இது கண்டிப்பாக அது சமுதாயத்திற்கு பயன்பட செய்ய வேண்டும். அப்படித்தான் இன்று ஐயா மாதிரி இருக்கவங்க எல்லாம் நிறைய உதவிகள் செய்கிறார்கள். நிறைய பேர் வாழ்வதற்கு அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்க பெரிய பெரிய கம்பெனி ஆரம்பிச்சு நிறைய பேருக்கு வேலை கொடுக்க, அப்ப எத்தனை குடும்பங்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த குடும்பத்தை, அந்த தொழிலை நம்பி எத்தனை பேர் மற்ற உபதொழில்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த பணம் வேறு வேறு நிலைகளில் இந்த சமுதாயத்திற்கு பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது. பொதுவாக நம்முடைய தேவைக்கு அதிகமாக பணம் வருகின்ற போது அதை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய தேவை அது நிறை செல்வம் வச்சுக்கோங்க. தேவைக்கு அதிகமாக நாம் பணம் வருகின்ற போது ஏன் இறைவன் அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்கிறான்? உலகத்தில் எல்லாரும் பெரிய பெரிய பணக்காரர்கள் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பணம் இல்லாதவர்கள் அதிகமாக தான் இருக்கிறார்கள். அந்த பெரிய செல்வத்தில் என்று சொல்லக்கூடிய விரல் விட்டு எண்ணி விடலாம். அப்ப ஏன் அந்த ஒரு சிலர் மட்டும் இறைவன் அதிகமாக அந்த செல்வாக்கை கொடுக்கிறார்? அந்த இறைவன் கண்டிப்பாக இவரிடம் அதிகமாக பணம் கொடுத்தால் இவர் இந்த பணத்தை இந்த சமுதாயத்திற்கு, மக்களுக்கு நன்மைகள் செய்வார் என்று நம்பிதான் இறைவன் அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்கிறார். இது நாமே வைத்துக் கொள்வதற்காக அல்ல. நாமே அனுபவிக்க முடியாது, ஒரு அளவுக்கு நம்ம அனுபவிக்க முடியாது. எத்தனை மூட்டை நெல் வந்தால் நம்மால வயிறு கொள்ளும் அளவுதான் சாப்பிட முடியும். அப்ப இதெல்லாம் சமுதாயத்துக்கு தான் போய் சேரணும். ஆகவே வாழ்கின்ற போதே நம்மிடம் இருக்கக்கூடிய அதிகமாக உபரியாக இருக்கக்கூடியது நம்ம தொழிலுக்கு வேண்டிய அளவுக்கு பயன்படுத்திக்கலாம், அதாவது தொழில் விருத்திக்கு வேண்டிய பயன்படுத்திக்கலாம். அதற்கு மேல உபரியாக இருக்கக்கூடியதெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய வகையிலே அதை நாம் செய்ய வேண்டும். அங்குதான் நமக்கு புண்ணிய கணக்கு கொடுக்கிறது. இப்போ நம்ம ஒவ்வொரு ஆத்மாவும் என்றாவது ஒரு நாள் அது இறைவனோடு சேர வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்வினுடைய பயணம். அதைத்தான் மகிழ்ச்சி அவர்கள் அந்த எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கம் அவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் வடிவாய். அங்கதான் மகிழ்ச்சி ஒரு ஆழமா சொல்றார். கல்லார் கற்றார் செயல் வடிவாய். நீ படிச்சுங்களோ படிக்கல அதுக்கு கவலை கிடையாது. என்ன செய்றீங்களோ அதுக்கு விளைவு உண்டு.
விளைவு உண்டு. அந்த விளைவு தான் நீங்கள் அனுபவக்கூடிய இன்ப துன்பம். கல்லார் கற்றார் செயல்வளைவாய் காணும் இன்ப துன்பம். அவனின் இயக்கம் அணுமாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தான் நீ உன்னில் அவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோர், அவனை அறிந்தால் நீ பெரியோர். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அறிவு. அங்க எப்பொழுது அவனும் நீ ஒன்று என்று உணர்கிறீர்களோ அதுதான் அந்த அறிவின் முழுமையான தன்மை. அப்ப ஒவ்வொரு மனிதனும் அந்த அறிவின் முழுமையான நிலையை அடைவதற்குத்தான் பிறந்திருக்கிறான். மனிதனால மட்டும்தான் அந்த அறிவின் முழுமையை அடைய முடியும். அந்த அறிவின் முழுமையை அடைய முடிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வாழ்க்கையில் நல்ல பண்புகள், நல்ல குணங்கள் வந்தே ஆக வேண்டும், வந்தே ஆக வேண்டும். அப்ப இந்த செல்வத்தின் ஒரு பகுதியெல்லாம் புண்ணியமாக மாற்ற வேண்டும். செல்வத்தின் ஒரு பகுதியெல்லாம் புண்ணியம் மாற்ற. இப்ப நம்ம ஐயா அவங்க கீதாஞ்சலி கோவிந்தப்பன் ஐயா அவங்க சொன்னார்கள், எப்படி பள்ளி வைத்தோம், எப்படி கல்லூரி வைத்தோம் என்று சொல்லி. அப்ப எத்தனை மாணவர்கள் பயன்படுகிறார்கள். குறைச்ச ஃபீஸ் வச்சு நிறைய மாணவர்களுக்கு, நிறைய ஆசிரியர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்து, அப்ப அந்த செல்வம் அது அந்த நிலையிலே பயன்படுகிறது. அது சமுதாயத்துக்கு அது போய் சேர்க்கிறது. இன்னும் கூட நம்முடைய மகிழ்ச்சியின் நிலையில் என்று ஒரு கணக்கு பார்த்தா, இப்ப நமக்கெல்லாம் பக்தி மாதத்தில் நம்ம சொல்லுவோம், இந்த ஆன்மா பிரிந்த பிறகு இந்த ஆன்மா இது இறைவனை நோக்கி பயணிக்கிறதா அல்லது இது மீண்டும் பிறப்பதா என்று அங்கு ஒரு ஆலோசனை செய்யப்படும். அப்ப இறைவனை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆன்மா இது தூய்மையான ஆன்மாக இருக்க வேண்டும். அங்கு எந்த கலங்கங்களும் இருக்கக்கூடாது, பாவ பதிவுகளும் இருக்கக்கூடாது, பெரிய பெரிய பேராசைகள் அங்கு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இந்த ஆன்மா இறைவனை நோக்கி பயணிக்கும். இந்த ஜீவாத்மா அப்படியே பயணித்து அது பரமாத்மாக இறைவனோடு ஒன்றிவிடும். இல்லை, இந்த ஆன்மாவுக்கு இன்னும் நிறைய ஆசை இருக்குது, நிறைய வேண்டாத பதிவு இருக்குது. அப்ப இது இன்னும் பிறவி எடுக்கும். எவ்வளவு பதிவுகள் இருக்கிறதோ அதுவரை பிறவி எடுக்கும். அதனாலதான் சொல்லாங்க, வெண்ணை பையனே தேகம் கண்டாய். நமக்கு எப்படி இந்த உடம்பு வந்துச்சு, ஏன் பிறந்தோம், இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. அந்த பாக்கியை கழிக்கிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கிறோம். வெண்ணை பையனே தேகம் கண்டாய் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். அப்ப பதிவுகள் இருக்கின்ற வரை நமக்கு பிறவிகள் வந்துகிட்டே தான் இருக்கும். எத்தனை பிறவிகள் நம்ம பிறந்திருப்போம் இது வரைக்கும்? யாராவது குத்துமதிப்பா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பிறவிகள் நாம் பிறந்திருப்போம் இது வரைக்கும்? சுமார ஒரு நம்பர் சொல்லுங்களேன், சரியா இருக்குன்னு பார்க்கிறேன். 7 பிறவி என்பது ஒரு எண்ணம் நிலைத்திருப்பதற்கு. எந்த எண்ணம் வந்தாலும் அது ஒரு 7 பிறவிகள் நிலைத்திருக்கும். அந்த 7 பிறவிக்கு இடையில வந்துச்சுன்னா அதுல இருந்து 7 பிறவி போகும். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எளிமை நியமா குடைத்து. ஒரு பிறவியில் நீங்கள் வரவழ கல்வியை கற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பிறகு 7 பிறவி, பையன் பேரன் என்று 7 தலைமுறைக்கு அந்த எண்ணம் வரும். நீங்கள் கற்றுக்கொண்ட இந்த கல்வி, இந்த அறிவு, அது 7 தலைமுறைகள் சென்று கொண்டிருக்கும். இடையில இன்னும் கொஞ்சம் ஊக்கப்படுத்தினா அங்கிருந்து 7 தலைமுறைக்கு போய் சேரும். அதற்காகத்தான் அது 7 பிறவி என்று சொன்னார்கள். சரி, இதுவரை நம்ம எத்தனை பிறவிகள் பிறந்திருப்போம்? அது கடல் போன்றது, அது கடல் போன்றது. அதனாலதான் வள்ளுவர் சொல்கிறார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேரார். அது பெரிய கடல், பெரிய கடல், நீந்த வேண்டும். அதற்கு கூட ஒரு சித்தர் உதாரணம் சொல்றாரு. நீ எத்தனை பிறவி, நான் ஒரு கணக்கு சொல்றேன், நீங்களே போட்டு கண்டுபிடிச்சுப்பான்னு சொல்றாரு. அது எப்படி சொல்றாருனாக்கோ, நீங்கள் ஒவ்வொரு பிறவியிலும் குழந்தையாக இருக்கின்ற போது எவ்வளவு தாய்ப்பால் குடித்திருப்பீர்கள் ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை ஒரு 6 மாசம் தாய்ப்பால் குடிக்குது, அது 1 வருஷம் தாய்ப்பால் குடிக்குது, ஒரு நாளைக்கு எவ்வளவு, ஒரு 1/4 லிட்டர் குடிக்குதுன்னு வச்சுக்கிது, ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு வருஷம் முழுவதும் அது எவ்வளவு குடிக்கும்? ஒரு 200 லிட்டர் 250 லிட்டர் குடிக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு கணக்கு. அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் இதுவரை எத்தனை பிறவிகள் பிறந்தீர்கள் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஒவ்வொரு பிறவியில் குடித்த தாய்ப்பாலையும் அப்படி மொத்தமாக எடுத்து கொட்டினால் அது இன்று இருக்கக்கூடிய எல்லா சமுத்திரங்களையும் விட நீங்கள் குடித்த தாய்ப்பாலின் அளவு அதிகமாக இருக்கு. நீங்க கணக்கு போட்டு பாருங்க. இன்று இருக்கக்கூடிய எல்லா சமுத்திரங்களையும் விட நீங்கள் குடித்த தாய்ப்பாலின் அளவு அதிகமாக இருக்கு. அப்ப எத்தனை பிறவி, நீங்களே ஒரு குத்தமதிப்பா போட்டு பாருங்களேன். அத்தனை பிறவிகள் பிறந்திருக்கிறோம். இன்னும் எத்தனை பிறவி நமக்கு தெரியாது. அதனாலதான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார்
இறைவனடி சேராதா? எப்பொழுது நீந்துகிறோமோ அப்பொழுதுதான். அப்ப அந்த பிறவி பெருங்கடல் நீந்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாவ பதிவுகள் என்பது இருக்கக்கூடாது. எல்லாமே புண்ணிய பதிவுகள் தான் இருக்கணும். ஒரு பாவ பதிவு கூட அந்த அடி மனசில் இருக்கக்கூடாது. ஒன்று இருந்தாலும் மீண்டும் பிறவியில் வரத்தான் செய்யும். நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கோமே, இந்த ஆன்மா அந்த உடம்பை விட்டு பிரிஞ்ச பின்னாடி நமக்கு ஒரு 1000 புண்ணிய பதிவுகள் இருந்தால் நாம் இறைவனை நோக்கி பயணிக்கிறோம், இறைவனோடு சேர்ந்து விடுகிறோம். 1000 குறைச்சலா இருந்தால் மறுபடியும் பிறவி எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் பொதுவாக பிறவி எடுக்கணும் என்று சொன்னால், இப்போ நம்ம கற்பனையில் சொல்றோம் மறுபடியும் நம்ம மாடா பருப்போம் புளியா பருப்போம் இல்லை. மகரிஷியினுடைய சேர்ந்தபடி மனிதன் மனிதனாகத்தான் பிறப்பான், மனிதன் மனிதனாகத்தான் பிறப்பான். திருப்பி ரிட்டர்னிங் பேக்கெல்லாம் கிடையாது. ஏன்னா இதுவரை நாம் வளர்ந்து வந்திருக்கிறோம். 1 அறிவு 2 அறிவு 3 அறிவு 4 அறிவு 5 அறிவு வந்து அந்த விலங்கினத்திலிருந்து மனிதனாக வந்திருக்கிறோம். மனிதனாக வந்த பிறகு ஒவ்வொரு நிலையிலும் கொஞ்சம் கொஞ்சம் அறிவு கூடிக்கிட்டே தான் வருது. ஒவ்வொரு ஜெனரேஷன் ஒவ்வொரு பிறவியிலும் அறிவு கூடிக்கொண்டு வருகிறது. இது மனித வர்க்கத்துக்கே உள்ள நிலை. மற்ற எந்த ஜீவன்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அது தாய் தந்தைக்கு என்ன அறிவு இருக்குமோ அவ்வளவுதான் அந்த குழந்தைகளுக்கு இருக்கும். மனிதனுக்கு மட்டும்தான் தாய் தந்தையை விட ஒரு படி அறிவு கூட இருக்கும். நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். இப்ப நம்முடைய தாத்தாவையும் அப்பாவையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு தாத்தாவை விட கொஞ்சம் அறிவு கூட. இது ஒத்துக்கலாமா? நம்ம ஒத்துக்கலாமா இல்லையா? சரி, அப்பாவை நம்மையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் நம்ம கூட ஒத்துக்கலாமா? ஒத்துக்கலாம். இதை அடுத்து நினைச்சு பாருங்க, நம்மையும் நம்ம பையனையும் கம்பேர் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நம்ம பையன் நம்மளை விட அறிவு கூட தான். சந்தேகமே கிடையாது, சந்தேகமே கிடையாது. உண்மையிலேயே நம்மை விட நம்முடைய குழந்தைகள் அறிவு கூட தான், சந்தேகமே கிடையாது. அதனாலதான் நான் ஆசிரியர்கள் எல்லாம் ஆசிரியர் கூட்டத்தில் சொல்லுவோம், ஆசிரியர்களை விட மாணவர்கள் அறிவாளிகள். சந்தேகமே கிடையாது. அந்த அறிவுக்கு தீனி போடக்கூடிய வகையில் தான் நம்முடைய இந்த ஆசிரியருடைய தன்மைகள் அமைய வேண்டும். ஒரு ஆசிரியர் வந்து மாணவர் நல்லவனா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 6 மாசம் ஆகும். ஆனா ஒரு ஆசிரியர் நல்லவரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மாணவனுக்கு 5 செகண்ட் போதும். வந்து வாயை திறந்து சொன்னா இந்த பெருசுக்கு இவ்வளவுதான் தெரியுமா? 5 செகண்ட்ல வாத்தியாரை ஜட்ஜ் பண்ணிக்கிறான் பையன். ஆமா, ஒவ்வொரு ஜெனரேஷன் அறிவு கொடுக்குது. இப்ப நம்ம விட நம்ம பையனுக்கு அறிவு ஜாஸ்தி, அவனுக்கு சந்தேகமே கிடையாது. இப்ப என்ன மாதிரி இப்ப எனக்கு 73 வயசு ஆகுது வச்சுக்கணும், பேரை பேத்தி கண்டிப்பாக என் பையனை விட பேரை பேத்திக்கு அறிவு ஜாஸ்தி. இது ஒத்துக்கலாம் அப்படிங்களா? இன்னைக்கு எல்லாரும் செல்போன்ல ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா, ரிப்பேர் வந்துச்சுன்னா முதல்ல பேரை பேத்தி தான் கொடுக்குறது. எப்ப சாமி இதை பாரு, 5 செகண்ட்ல பார்த்து கொடுத்துருவாங்க. நம்ம பகலெல்லாம் பார்த்தாலும் என்ன பண்ண தெரியாது, 5 செகண்ட்ல பார்த்து கொடுத்துட்டு ஓடி போயிடும். நம்மை விட இப்படி ஒவ்வொரு ஜெனரேஷனும் அறிவு கூடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பிறவிலும் கூடிக்கொண்டு கூடி 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 அது உச்சகட்டத்தை அடையும். எந்த பிறவியிலே அது உச்சத்தை அடைகிறதோ, இறைவனுக்கு சமமான அந்த பேரறிவை பெறுகிறதோ, அதுதான் முற்று பெற்ற பிறவியாக இருக்கும். முற்று பெற்ற பிறவியாக இருக்கும். சரி, அப்ப வந்து அது அந்த உயர்ந்த நிலைக்கு அடைய வேண்டும் என்று சொன்னால், அந்த அறிவிலை உயர வேண்டும் என்று சொன்னால், அதற்கு புண்ணிய கணக்கு நிறைய வேண்டும். புண்ணிய கணக்கு நிறைய வேண்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு 1000 புண்ணியமா செஞ்சிருக்கோம். சுமாரா சொல்றேன், பல இருக்கலாம். ஒரு உதாரணத்திற்கு ஒரு 1000 புண்ணியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கணும். 1000 புண்ணியம் இருந்தால் நாம் இந்த ஜீவாத்மா உடம்பை விட்டு பிரிக்கின்ற போது அது இறைவனை நோக்கி பயணிக்கும், இறைவனோடு சேர்ந்து விடும். இல்ல 1000 இல்லை, அது ஒரு 700 தான் இருக்குது, ஒரு 300 பத்தல. இப்ப என்ன செய்யும்? பிறக்கணும், திருப்பி பிறக்கணும். அந்த 300 புண்ணியம் ஒரு பிறவியா 2 5 10 தெரியாது. எப்போ அந்த 300 பாயிண்ட் வருதோ அப்பொழுதுதான் இறைவனை நோக்கி பயணத்தை தொடரும். அது வரைக்கும் பிறவிகள், அது எத்தனை பிறவிகளா இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே இந்த உண்மையை முதலிலேயே இந்த ஆன்மா தெரிந்திருந்தால் தான் வாழ்கின்ற காலத்திலேயே நிறைய புண்ணியங்களை செய்ய முடியும். இப்ப இந்த ஆன்மா உடம்பு விட்டு பிரிஞ்சிருச்சு. அங்க கணக்கு பார்த்தா அங்க 100 கோடி ரூபாய் சொத்து இருக்குது, இல்ல வீடு இருக்கு, நகை இருக்கு, தோட்டம் தரவு எல்லாமே இருக்கு. ஆனா வாழ்கின்ற போது இது நிலைத்திருந்தால் இந்த 100 கோடி ரூபாய் சொத்தை வச்சுக்கிட்டு எத்தனையோ புண்ணியங்களை செஞ்சிருக்கலாம். இப்ப பணம் பணமாக இருக்கிறது, அது புண்ணியமா மாறல. பணம் பணமாக இருக்கிறது, அது புண்ணியமாக மாறல. வாழ்கின்ற போது நினைத்திருந்தால் கண்டிப்பாக பணத்தில் பெருசா ஒரு சின்ன பகுதி எடுத்து நாம்
துன்பப்படுபவர்களுக்கு உதவி செய்திருந்தால் போதும், அது புண்ணியமாக மாறியிருக்கும். புண்ணியம் செய்வதற்கு பல நிலைகள் இருக்கிறது. அதெல்லாம் வசதி இருக்கவங்க தான் பணத்தை கொடுத்து புண்ணியம் பெற முடியும், நம்மளால முடியாது நினைக்க வேண்டாம். எல்லாராலும் முடியும். அதை திருமணம் அழகா சொல்றாங்க பாருங்க. யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. கோயிலுக்கு போகும்போது ஒரு பூ கொண்டு போங்க, பழம் கொண்டு போங்க, ஒரு இலை கொண்டு போங்க, இறைவனுக்கு கொடுங்க, அது ஒரு புண்ணியம். யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, சாப்பிடும் போது ஒரு கைப்பிடி எடுத்து கொடுங்க, ஒரு காக்காய் கொடுங்க, ஒரு பூனை கொடுங்க, ஒரு நாய் கொடுங்க, ஒரு பசியோடு இருக்கிற மனிதனுக்கு கொடுங்க. அப்போ ஒரு நாளைக்கு நம்ம 3 வேளை சாப்பிட்றோம், 3 தடவை கொடுத்தோம்னா 3 புண்ணியம் நமக்கு வந்துருச்சு, 3 புண்ணியம் வந்துருச்சு. யாவருக்குமா பசுவுக்கு ஒரு வாயுரை. அந்த ஜீவன்கள், வாயில்லா ஜீவன் சொல்லுவோம் ஆடு மாடல்ல. ஏன்னா அந்த காலத்துல விவசாயிகள் அதிகமா இருந்தாங்க. அப்ப ஆடு மாடுகள் தான் நமக்கு புண்ணியம் சேர்க்க வாய்ப்பு. இன்னைக்கு கூட பாருங்க, சில சமயம் பரிகாரம் என்ற முறையில மாடுகள்லாம் தேடி பிடிச்சி அகத்தி கீரையெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அந்த பரிகாரம் மன்றலில். அந்த மாதிரி ஜீவன்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்யலாம். சரி, எங்க சார் எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, நான் போய் எப்படி ஒவ்வொரு கைப்படி கொடுக்கறது? அதுக்கும் சொல்றாரு பாருங்க அவரு, ஒண்ணுமே உனக்கு உணவு கொடுக்க முடியல, வேற ஒண்ணுக்கு மாட்டுக்கு ஒரு புல்லு கொடுக்க முடியல, இறைவனுக்கு போய் கோயில போய் தேங்காய் வச்சு பல சாமி கூட முடியல, அவ்வளவு நீ ஏழையா இருக்க. யாவருக்குமா பிறருக்கு இன்னொரு தானே. 2 நல்ல வார்த்தை பேசுப்பா மற்றவங்கிட்ட, 2 நல்ல வார்த்தை பேசு, அது அந்த புண்ணிய கணக்குல சேரும். யாவருக்குமா பிறருக்கு இன்னொரு தானே, அந்த புண்ணிய கணக்குல சேரும். இன்னைக்கெல்லாம் நமக்கு ஆறுதல் சொல்றதுக்கு மனசு வர மாட்டேங்குதுங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆறுதலை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், யாரும் ஆறுதல் சொல்ல மாட்டேங்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு சரியான நேரத்தில் சரியான ஆறுதல் கிடைத்திருந்தால் நிறைய தற்கொலைகள் நின்று போயிருக்கும். நான் சொல்றது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த கடைசி நேரத்துல யாராவது ஒருத்தர் போய் நின்று, ஏப்பா அப்படி பண்ண போற, நான் இருக்கல, நான் இருக்கிற வரைக்கும் நீ கஷ்டப்படக்கூடாது, நீ சந்தோஷமா இரு, உனக்கு வேண்டாம் நான் கவனிச்சுக்கிறேன், வாய்க்கு வார்த்தையை சொல்லியிருந்தா கூட போதும், அவன் தற்கொலை பண்ணிக்க மாட்டான். இன்னைக்கு அந்த ஆறுதல் சொல்றதுக்கு ஆள் இல்லை. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், நீ கவலைப்படாத நான் இருக்கல, உன்னை கஷ்டப்பட விடுவனான்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டோம்னா நாளைக்கு பொட்டி போட்டு வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்றது? நீ தான் சொன்னீங்கல்லப்பா வந்துட்டா என்ன பண்றது? கவலையே படாதீங்க, கவலையே படாதீங்க. ஒரு ஆறுதல் சொல்லி பாருங்க, எத்தனையோ பேரை நம்ம காப்பாற்ற முடியும். நீ எல்லாரும் ஆறுதலை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். 2 வார்த்தை சொல்ல முடியுமான்னு தேடிட்டு இருக்கிறாங்க. நீங்க யாராவது நண்பர்களுடன் சேர்க்கின்ற போது உங்களால் முடிஞ்சது சொல்லுங்க, கவலைப்படாதப்பா, கடவுள் உன்னை காப்பாற்றுவாரு, நீ நல்லவே, 2 வார்த்தை ஆறுதல் சொல்லுங்க. அல்லது பேசாம அவங்க சொல்றதெல்லாம் ஊன்னு கேட்டுக்கிட்டே இருந்துட்டு கடைசியில எப்பா உனக்கு கண்டிப்பா நீ நல்லா இருப்ப, நீ கவலையப்படாம போயிட்டு வான்னு சொல்லுங்க, நிம்மதியா போவாங்க. கடைசி என்ன சொல்லிட்டு போவாங்க, எப்பா உங்ககிட்ட பேசுறபடி எனக்கு மனசு திருப்தி ஆகி வச்சுப்பா, நம்ம ஒண்ணு சொல்ல ஊன்னு தான் கேட்டோம், வேற ஒண்ணு. ஏன்னா தேடிக்கொண்டு இருக்கிறாங்க எல்லாமே. அதான் யாவருக்குமா பிறருக்கு இன்னொரு தானே. அப்படி நம்ம புண்ணியம் நிறைய செய்ய முடியும், நிறைய செய்ய முடியும். அப்ப நம்ம வாழ்கின்ற போது நம்முடைய பொருளை புண்ணியமாக மாற்றணும், நம்முடைய செயல்கள் மூலமாக புண்ணியம் நிறைய கொண்டு வரணும். அதுதான் அடுத்த பிறவிக்கு நமக்கு செல்லும். நம்முடைய ஆன்மா உயர்வுடையது இருக்கிறது செல்லும். அந்த காலத்துல கண்ணதாசன் ஒரு பாட்டு பாடுவார், வீதி வரை, அது வீடு வரை மனைவி, சொல்லுங்க சொல்லுங்க, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. கடைசி வரை யார் நம்ம கிட்ட வர்றாங்க சொல்லி பாருங்க. யாராவது சொந்தக்காரங்க கூட வருவாங்களா? நீங்க உசுறு நண்பரோட பழகுறீங்க, இந்த நண்பர் சொல்றீங்க, டே நண்பா நான் நாளைக்கு செத்து போயிருக்கும் போல இருக்கு, இத்தனை வருஷம் நம்ம கூடி பழகணும், நீ வந்தா நல்லா இருக்கும்டா. வருவாங்களா? அடிச்சோ கொண்டு விடுவேன். ஏன்னா கூட இத்தனை நாள் பழகினதே தப்பு, அடிச்சு யாரும் வர மாட்டாங்க. அப்ப கடைசி வரை நம்மோடு வருவது நாம் செய்த புண்ணியங்கள் தான். நல்ல ஞாபகம். எந்த சொத்தும் எந்த உறவுகளும் நம்மோடு வராது, நம்மோடு வருவது புண்ணியங்கள் தான். அந்த புண்ணியங்களை கூட்டிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு தான் இந்த பிறகு நமக்கு. அந்த புண்ணியங்களை கூட்டிக் கொள்வதற்கு வாய்ப்பு தான். அப்ப நம்முடைய அந்த பொருளை, நமக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பொருளை நாம் புண்ணியமாக மாற்ற வேண்டும். அதற்கும் வள்ளுவர் ஒன்று சொல்றார் பாருங்க,
எப்படி உங்களுடைய பொருளை சேமித்து வைக்கலாம், எப்படி அந்த பொருளை புண்ணியமாக மாற்றலாம். வள்ளுவர் சொல்லாத நீதியை உலகத்தில் நீங்கள் யாரும் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது. அப்படி எல்லா செய்திகளையும் அந்த 7 வார்த்தைகளை வச்சு அவ்வளவு அற்புதமா சொல்றாரு. இன்னும் சொல்ல வள்ளுவரையும் நம்முடைய வேதாத்திரி மகர்ஷியை நீங்க ஒத்து பார்த்தீங்கன்னா, வள்ளுவர் நீதிகளை சொல்லி இருக்கிறார், வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் அதை செயல்படுத்துவதற்கான ஒரு யுக்தியை கொடுத்திருக்கிறார். அவர் என்னவெல்லாம் சொன்னாரோ அதை செயல்படுத்துவதற்கான பயிற்சி முறைகள் அவன் கொடுத்திருக்கிறார். எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், எல்லாவற்றையும் செயல்படுத்தக்கூடிய நிலையை சொல்லி இருக்கிறார். சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி, இனம் என்னும் ஏமப்பொடியை சுடும் சொல்லி இருக்கிறார் வள்ளுவர். சினம் தவிர்த்தல் என்ற பயிற்சியை மகரிஷி கொடுத்திருக்கிறார். அவர் என்னவெல்லாம் நீதியை சொன்னாரோ அந்த நீதியை கடைபிடிக்கிற வழியை நம்முடைய மகரிஷி அவர் சொல்லி இருக்கிறார்கள். சரி, அப்படி பார்க்கின்ற ஒரு வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்றார், நீங்க பொருளை சேமித்து வைக்கக்கூடிய இடம் எது தெரியுமா? இப்ப பொருளை சாதாரணமா இப்ப நம்மகிட்ட ஒரு பொருள் நிறைய இருக்குது, எப்படி அதை சேமிச்சு வைக்கிறோம்? ஒன்றும் நிறையா வாங்கி நிறைய வைப்போம், இடமா வாங்கி வைப்போம், பேங்க்ல டெபாசிட் வைப்போம், வீடு கட்டி வைப்போம், காரு பங்களா வைப்போம், இன்னும் இந்த மாதிரி பெரிய மனசுல தொழிற்சாலைகளை ஆரம்பித்து நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. இப்படித்தானே சேர்த்து வைக்கிறோம். அது ஒரு நல்லதுதான், பலர் உதவி செய்யக்கூடிய வகையில் போகின்ற போது நல்லதுதான். ஆனால் வள்ளுவர் சொல்வது உங்களுடைய பொருளை எப்படி சேர்த்து வைக்கணும்? அற்றார் அழி பசி தீர்த்தல் அத்தொருவன் பெற்றான் பொருள் வைப்பொழி. அற்றார் அழி பசி தீர்த்தல் அத்தொருவன் பெற்றான் பொருள் வைப்பொழி. உடைய பொருளை பாதுகாக்க வைக்க வேண்டுமா? யாரெல்லாம் துன்பப்படுகிறார்களோ அந்த துன்பத்தை நீக்குவதற்கு உடைய பொருளை பயன்படுத்துங்கள். அதுதான் உடைய பொருளை பாதுகாப்பாக வைக்கக்கூடிய இடம். நம்ம நினைக்கிறோம் வேற ஏதோ பேங்க்ல டெபாசிட் வைக்கிறது, லாக்கர்ல வைக்கிறது, அது சரிதான், சரிதான். ஆனால் உண்மையிலேயே அந்த பொருள் புண்ணியமாக மாற வேண்டும் என்று சொன்னால் பிறர் துன்பத்தை நீக்குவதற்கு அந்த பொருள் பயன்பட்டு இருக்க வேண்டும். அப்படி இல்லாம கோடி கோடியா வச்சிருந்து கடைசியில இந்த ஆன்மா பெறுகின்ற போது அந்த கணக்கு 1000 பாயிண்ட் வரலினா மறுபடியும் பிறவி பிறவி பிறவி. அப்ப அந்த ஆன்மா நினைச்சு பார்க்கும், ஐயோ இத்தனை கோடி பணம் இங்க டெபாசிட் இருக்குது, அது கொஞ்சம் எடுத்திருந்தா நான் எத்தனை ஏழைப்பாளைக்கு உதவி செஞ்சிருக்கலாம், எத்தனை பேருக்கு கல்வி கொடுத்துருக்கலாம், எத்தனை பேருக்கு துணிமணி கொடுத்துருக்கலாம், எத்தனை பேர் பட்டி இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம உதவி செஞ்சிருக்கலாம். இன்னைக்கு இப்போ உடம்பு பிரிஞ்சிருச்சுன்னா இனி ஒண்ணும் பண்ண முடியாது. இனி என்ன நினைச்சாலும் அதை நிறைவேற்ற முடியாது. ஆனா அந்த சொத்து அது வாட்டு அங்கங்க இருக்குது. இது இந்த புண்ணியமாக மாறவில்லை. அற்றார் அழி பசி தீர்த்தல் அத்தொருவன் பெற்றான் பொருள் வைப்பொழி. சரி, அப்ப பொருளை புண்ணியமாக மாற்ற வேண்டும். வாழ்கின்ற காலத்திலேயே அந்த பொருளை புண்ணியமாக மாற்ற வேண்டும். நம்முடைய பொருள் எந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு துன்பத்தை நீக்குவதற்கு பயன்படுகிறதோ அந்த அளவிற்கு அது புண்ணியமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படித்தான் நம்முடைய ஐயா போன்ற பெரியவர்கள் எல்லாம் பாருங்க சொன்னாங்க, இதுக்கு 25 லட்சம் கொடுத்தாங்க. அப்படி ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். பலர் வாழ்வதற்கு காரணமாக இருக்கிறார்கள். அவருடைய தொழிற்சாலை மூலமாக பலருக்கு வேலை கொடுத்து அந்த குடும்பங்கள் வாழ்வதற்கு காரணமாக இருக்கிறார்கள். இதுவெல்லாம் புண்ணிய கணக்காக மாறுகிறது. பொதுவாக ஒரு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்தால் அது புண்ணியம் என்று சொல்வார்கள். ஏன்னா அந்த கோயிலுக்கு எத்தனையோ பேர் ஆயிரக்கணக்கில் வருவார்கள். வந்து தன்னுடைய மனக்கவலைகள் எல்லாம்